அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். ஒரு வாரமாக வந்து வீடியோ போட முடியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்கருக்கு வந்து அந்த டான்சில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ ஓரளவுக்கு ஒரு 75% வந்து அவனுக்கு வந்து சரியாயிருச்சு. ஸோ அதுக்காக வந்து அவங்க சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன். நோம்புக்கு வந்து பெருசாக இந்த ஒரு 10 நாளுமே வந்து எதுவுமே நான் செய்ய கிடையாது. சிம்பிளாக வந்து ஐஸ் இல்லாமல், ஏன்னா நான் செஞ்சு அவனுக்கு வந்து அவன் வந்து கேட்பான்ல, அதனாலே வந்து நான் பெருசாக எதுவும் செய்யலை. ஸோ அதனால் வீடியோ எதுவுமே எடுக்கலை. இது பார்த்தீங்கன்னா, இந்த 27ஆம் கிழமைக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா, கிச்சனை வந்து ஒரு குட்டி மேக் ஓவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த இது எல்லாத்தையுமே வந்து கவுண்டர் டாப்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அடுப்பை எல்லாத்தையுமே வந்து சுற்றி வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்திரமா இருந்தாலும் சரி, வேறு எதை விலக்கி வச்சாலுமே டக்குனுமே காஞ்சிருது. நான் வந்து கடப்பாக்கல் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு காஞ்சிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஹீட்டாக இருக்குது. நான் கிச்சனில் ஒரு சில மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கார்னர் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. கிச்சனில் வைக்கிறதுக்கு அந்த கார்னரில் வச்சோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இதை வாங்கலாம்னு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதனால் வந்து மீஷோவில் போட்டு இதை வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ரூ. 208. நல்லாவே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. நான் வாங்கினதுக்கப்புறம் தான் இது விலை ரொம்ப கம்மியான மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டப்பா வாங்கினேன். காஃபி தூள், அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை போடுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து டீ தூள் போடுற மாதிரி 3 டப்பா வாங்கினேன். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னா அதுலேயுமே டீட்டெயில் வீடியோவில் பார்க்குறப்ப 800 ml வந்து பிடிக்குன்னு போட்டிருந்தாங்க. பட் டப்பாவோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கூட பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்பூன் வைக்கிற இடமா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி இருந்தாலுமே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்துச்சு. இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கார்னரில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஐடியா பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு சாறு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தூக்கி மேலே வச்சுருவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓவர் வெயிட்டாக மேலே இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து மேலே வச்சோம்னா கண்டிப்பாக உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே வச்சுட்டேன். இது போக ஒரு 2 வந்து எண்ணெய் பாட்டில் வாங்கியிருந்தேன். என்கிட்ட வந்து பெரிய பாட்டில் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடையில் வாங்குறப்ப அந்த பாட்டிலே வாங்கிடுவோம் பார்த்தீங்களா எண்ணெய், இந்த நல்லெண்ணெயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் பாட்டிலே வாங்கிடுவேன். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டில் வாங்கியிருந்தேன். ரூ. 120 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூடியோட அந்த நிப்பிள் வந்து காணாமல் போயிடுச்சு. அதையுமே தேடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த கிச்சன் மேக் ஓவர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். விலையுமே அதிகம்லாம் இல்லை. ஆஃபர் போட்டால் நீங்களுமே வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரைஸில் வந்து வாங்கலாம். எப்படி இந்த கிச்சன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு லீவ் டைமில் அம்மா, அக்கா, பசங்க எல்லாருமே வந்து பெருநாளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் 27க்குமே ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வழக்கமாக எப்பவும் போய் வாங்குற மாதிரி தங்க நிலாவில் போய் வாங்குவோம்னு சொல்லிட்டு நாள் வந்து பார்த்தேன் கலெக்ஷன் எதுவும் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கலெக்ஷன், அது ரொம்ப குவாலிட்டியாக, கொஞ்சம் விலை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நம்ம போய் பார்த்துட்டு பசங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக வர சொல்லியாச்சு. அங்கே போயிட்டு அவங்க எடுத்து போகிறத வந்து நான் வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. மொத்தமாக பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு சரி வீட்டில் போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதுக்கு நடுவில் பசங்களுக்கு வந்து கிளிப்ஸு, அப்புறம் வளையல், அதுக்கப்புறம் வந்து கிளிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தோடு இதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கடைக்கு போனப்போ வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா சரியான கூட்டமாகிடுச்சு, நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்காக வாங்கினது. கரெக்டாக 11 மணிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2:15க்குலாம் ரிட்டன் போயிட்டாங்க. ஏன்னா அகெயின் வந்து அங்கே அத்தா மட்டும் இருக்கார் அப்படிங்கிறதுனால பசங்க, அக்கா, அம்மா எல்லாருமே வந்து கிளம்பி போயாச்சு. இது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இந்த லைலத்துல் கதர் இரவு சொல்லுவாங்கள்ல, அந்த 27ஆம் கிழமை அப்போ பார்த்தீங்கன்னா பள்ளி எப்பவும் போல் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. 9 மணிக்கு வந்து திராவியாக சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு 8:45 போலலாம் ரீச் ஆகிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் பள்ளி ஃபுல்லாமே வந்து நல்லபடியாக வந்து தொழுதாச்சு. இதுக்கு நடுவில் தொழுகை முடிஞ்சிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த டீ பகிர்றது, அதுக்கப்புறம் வந்து சுண்டல், இது எல்லாமே வந்து பள்ளியாசிலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் தொழுது முடிச்சதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து சாப்பிட்டாச்சு. இது வந்து மைசாவுக்கும் அஸ்கருக்கும் வந்து 27 கிழமைக்கு எடுத்த அவுட்ஃபிட்டு. ஃபஸ்ட் 2 பேத்துக்கு ஜோடியாக தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து மைசா வந்து எனக்கு வேறு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க சொன்னால மாற்றியாச்சு. கரெக்டாக வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 12 ஆச்சு. இனிமேல் தூங்கிட்டு சஹருக்கு வந்து பள்ளியாசலில் வந்து சாப்பாடு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட்டு வந்து நம்ம சாப்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 12 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் தூங்கணும். கரெக்டாக ஒரு 3 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சாச்சு. நானும் மைசாவும் மட்டும் தான் போய் பள்ளியில் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட்டிங்கில் நிற்கிறேன்.
பள்ளியாசல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 வருஷமா ஒரு 2 வருஷம் நெனைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இந்த 2 வருஷமா வந்து நல்லாவே வந்து ஃபாலோ பண்றாங்க. சஹர் சாப்பாடு வழக்கம் போல தான். எப்பவும் போல மட்டன் தால்ச்சா சோறு, அதுக்கப்புறம் வாழைப்பழம், அப்புறம் தயிர், ஒயிட் ரைஸு, அப்புறம் தக்காளி பச்சடி வச்சிருந்தாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டா இருந்துச்சு. சஹர் சாப்பாடு ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் நீட் அண்ட் கிளீனா முடிஞ்சு. கூட்டம் வந்து அந்த அளவுக்குலாம் இல்ல. வர, சாப்பிட, நீட்டா கிளம்பி போக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து ஒரு அறிவிப்பு பலகை மாரி வச்சிருந்தாங்க. ஃபித்ராவுக்கு வந்து இந்த மாரி வசூல் செய்வாங்க. இந்த மாரி இவ்வளோ காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 100 அப்படின்ற மாரி அந்த ஒரு முக்கிய அறிவிப்பு அந்த சாப்பிட்ற இடத்துக்கு அப்படி பக்கத்துல வச்சிருந்தாங்க. பெண்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. எப்பவும் போல தான். ஆனா இந்த தடவ பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் எல்லாருமே வந்து இந்த குரூப் ஷர்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வந்து அரேஞ்ச் பண்ணி போட்டிருந்தாங்க. என்னால வந்து மொத்தமா வந்து ஃபோட்டோவோ இல்ல வீடியோஸோ எதுவுமே எடுக்க முடியல. கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் கலர்ல வந்து சுடிதார் போட்டிருந்தாங்க. பசங்க ஒரே மாரி ஷர்ட். இந்த பரிமாறுறப்போ ஒரு பையன் கிளம்பி போனான் பார்த்தீங்களா, அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட்டா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4:15க்கு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல ஒரு டீய போட்டு குடிச்சிட்டு நீத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட ஆரம்பிச்சுட்டேன். டீ குடிச்ச கையோட பார்த்தீங்கன்னா, நியத்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஃப்தார் விலாக் தான் எடுக்க ஆரம்பிச்சேன். இஃப்தார் நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி போல வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து வழக்கம் போல பால காய்ச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்ச ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து என்ன ரெசிபிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, பட்டர்ஸ்காட்ச்ல ஒரு புட்டிங் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ட லைட்டா ஒரு எசன்ஸ் இருக்கு. ஸோ அத வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அகர் அகர் வந்து ஒரு மதியமே வந்து ஊற வச்சுட்டேன். குட்டி குட்டியா சாப் பண்ணி ஊற வச்சாச்சு. பாலுமே சைட்ல வந்து வெந்துருச்சு. இப்ப இந்த பால் வந்து காய்ச்சி நல்லா எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, நம்ம புட்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில சர்பத் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதா தான் வந்து நான் பால் நல்லா காய்ச்சிட்டேன். நம்மளோட அகர் அகர்ல பார்த்தீங்கன்னா, அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா கொதிச்சு வச்சிருக்க அந்த பாலையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த எசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு 2 ட்ராப் வந்து ஊத்திருக்கேன். 2 இல்ல ஒரு 3, 4 ட்ராப் வந்து ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அப்ப அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகர் அகர் காய்ச்சிட்டு, அதில வந்து சீனி போட்டு லைட்டா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் நான் பால மிக்ஸ் பண்ணேன். சீனி போட்ட வீடியோ வந்து மிஸ் ஆயிருச்சு. கடைசியா பார்த்தீங்கன்னா, நல்லா ஆறுனதுக்கப்புறம் எசன்ஸ மிக்ஸ் பண்ணிட்டு, ஆற வச்சு ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சிருக்கேன். கரெக்ட்டா செட் ஆயிரும். மிச்சம் இருக்கிற அந்த பால்ல பார்த்தீங்கன்னா, நான் முதல்லயே சொல்லியிருப்பேன், இந்த மாரி மொஹப்பத் ஷர்பத் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. போன தடவ மிஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த தடவ வந்து கரெக்ட்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பால்ல பார்த்தீங்கன்னா, லைட்டா சீனி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா ரோஸ் சிரப் ஊத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்ஜா சீட் வந்து ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ அதுவுமே லைட்டா வந்து தூவி விட்டுட்டு, கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசின் மிக்ஸ் பண்ணிட்டு, நான் வந்து குட்டி குட்டியா வந்து மைசா வந்து தண்ணி பழத்த வந்து நறுக்க சொல்லியிருந்தேன். அவ தான் வந்து சாப் பண்ணா. நல்லா தண்ணியா சாப் பண்ணிட்டா. ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சோம்னா, கூலிங் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓவர் கூலிங் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு செஞ்சோனே அஸ்கருக்கு ஊத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சேன். ஸ்வீட்னஸ்க்கு 2 பொருள் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒரு காரத்துக்கு வந்து ஒரே ஒரு டிஷ் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சமா வந்து சிக்கன் வாங்கியிருந்தேன். அதுவும் போன்லெஸ் சிக்கன். இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கேண்டி சிக்கன் சொல்லுவாங்கல்ல, அதுதான் ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து சிக்கன வந்து அந்த எலும்பில்லா சிக்கன மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி. அந்த க்ரஷ் பண்ண அந்த சிக்கன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வீட்ல அரைச்ச மொளகா பொடி 1 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தக்கன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மல்லித்தூள், சீரகத்தூள், லைட்டா உப்பு. இதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சோயா சாஸ் ஊத்துவாங்க. அது வந்து உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சேர்த்துக்கங்க. இதில டேஸ்ட்டே அதுதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் லைட்டா உப்பு போட்டுட்டு, லைட்டா லெமன் புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி, கொஞ்ச நேரம் மட்டும் லைட்டா ஒரு 5, 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுருங்க. அது நல்லா செட் ஆகி வரட்டும். இந்த மாரி பெசஞ்சு ஊற வச்சுக்கங்க. எனக்கு வந்து மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்வீட்னஸோட இருந்துச்சு. ஸோ அந்த மாரி நீங்க கேண்டி செஞ்சீங்கன்னா, கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் மில்க் பிரெட் தான் வாங்கியிருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒரு கிண்ணத்த வச்சு இந்த மாரி அமுக்கிட்டு, அந்த ஷேப் வர்றதுக்காக அமுக்கிட்டு, சுத்தி இருக்கிற அந்த லேயர்லாம் எடுத்துக்கிட்டேன். இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ண போறோம். நீங்க ஆல்ரெடி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இன்ஸ்டன்ட்டா அந்த பிரெட்ட வாங்கி அந்த மாரி பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா, கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, சுத்தி இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லைட்டா வறுத்து அரைச்சு வச்சுக்கறலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கோட்டிங் குடுக்கறதுக்காக லைட்டா மைதா மாவு, 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி, 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகா பொடி, லைட்டா உப்பு போட்டு, தண்ணி ஊத்தி இந்த மாரி கட்டியா
கட்டியே, அதாவது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்பவும் கட்டி இல்லாமல் மீடியமான இதில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துருங்க. இப்போ பிரெட் க்ரம்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டுக்கு நடுவில் நம்ம அந்த சிக்கன் ஸ்டஃப்பை வந்து நம்ம சுற்றி வைக்க போகிறோம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் சுற்றி அதிகமாக வச்சுட்டு, ஐஸ் குச்சியாக இருந்தாலும் சரி, நான் இன்றைக்கி வந்து இந்த பார்பிக்யூ செய்வோம் பார்த்திங்களா, அந்த குச்சியை எடுத்திருக்கேன். அந்த குச்சியை வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் டிப் பண்ணணும். இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டையும் போடலாம். பட் மைதா மாவு போட்டிங்க இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் இது பண்ணி போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் அந்தளவுக்கு குடிக்காது. நான் ஊற்றின எண்ணெய் நான் எடுத்ததுக்கப்புறமா அப்படியே இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் முட்டையில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சஹர் நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் அது சாப்பிட்றப்ப அந்த எண்ணெய் திகட்டல் வந்து சரி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அந்த மைதா மாவு இது மட்டும் இது பண்ணுங்கள். மேக்ஸிமம் எக்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கூட்டி வச்சிங்கனாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் வந்து மீட் மிச்சம் இருந்துச்சு, அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிரெட் க்ரம்ஸையும் சேர்த்து அந்த பார்பிக்யூ இது இருக்கும் பார்த்திங்களா, அந்த குச்சியில் வந்து இந்த மாதிரி ரோல் மாதிரி பிடிச்சிக்கிட்டேன். இதுக்கு பேர் வந்து எனக்கு தெரில, பார்பிக்யூ சிக்கனா இது கபாப் சிக்கனான்னு என்னென்னு தெரில. கபாப் சிக்கன் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 உருண்டை ரெடி பண்ணிக்கிட்டேன். மிச்சம் இருக்கிற இதில் தான் இதுவுமே ஒரு டிஷ்ஷாக வந்து நமக்கு வரும்ல. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் செய்யலாம். எப்போவும் பொரிச்சு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் எடுக்க போகிற டைமில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயுமே நல்லா வெந்திருக்கும், வெளியில் நல்லா முருகி வந்திருக்கும். இது எல்லாமே வெந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எது பொரிச்சாலும் சரி ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேம் அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இஃப்தாருக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி 27க்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பாயசம் ஊற்றிருந்தாங்க. அப்புறம் முகப்பத் ஷர்பத், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சாலட் கொஞ்சமாக செஞ்சுருந்தேன். அப்புறம் கேண்டி சிக்கன், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கபாப் வச்சுருந்தேன். இதுக்கு சைடிஷாக வந்து தக்காளி சாஸ் அண்ட் மயோனஸ் நீங்கள் சாப்பிட்லாம். நிறைய கிளிப்ஸ் என்னால் எடுக்க முடியல, சந்தைக்கு போயிட்டு வந்து டயர்ட் வேறு இருக்கா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு சந்திப்போம். பாய்.